சூரத்துல் முஸம்மில் வசனம் 10 முதல் 18 வரை. நபியே, அவர்கள் உம்மைப் பற்றி பேசுவதை பொறுத்துக் கொள்வீராக. அழகான முறையில் அவர்களை அலட்சியப்படுத்தி விடுவீராக. என்னையும் என்னை நம்ப மறுக்கின்ற சுகபோகிகளையும் விட்டுவிடுவீராக. அவர்களுக்கு சிறிது அவகாசம் அளிப்பீராக. நிச்சயமாக நம்மிடம் விலங்கு சங்கிலிகளும் நரகமும் உள்ளன. மேலும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் உணவும் வதைக்கும் வேதனையும் உள்ளன. அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிரும். மலைகள் சரிந்து மணற்குவியல்கள் ஆகிவிடும். ஃபிர்அவுனுக்கும் தூதர் ஒருவரை நாம் அனுப்பியதைப் போன்றே உங்களுக்கும் தூதர் ஒருவரை நிச்சயமாக அனுப்பியுள்ளோம். அவர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார். ஆயினும் ஃபிர்அவுன் அத்தூதருக்கு மாறு செய்தான். எனவே அவனை நாம் கடுமையான முறையில் தண்டித்தோம். நீங்கள் ஏக இறையையும் ஏற்க மறுத்ததால் குழந்தைகளை கூட நரை உள்ளவர்களாக மாற்றும் ஒரு நாளில் நீங்கள் எவ்வாறு தப்புவீர்கள்? அதன் காரணத்தால் வானம் பிளந்துவிடும். அது குறித்த வாக்குறுதி செயல்படுத்தப்படுவதாகவே உள்ளது. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்குமாறு முதலாவது வசனத்தில் ஆணையிடுகின்றான். சகிப்பும் அலட்சியமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சமூகத்தாரில் இருந்த அறிவிலிகள் பொய்யர் என விமர்சித்தனர். இதை சகித்து கொள்ளுமாறும் அம்மக்களை அழகிய முறையில் அலட்சியப்படுத்தி விடுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அழகிய முறையில் அலட்சியப்படுத்துவது என்றால் கண்டனம் தெரிவிக்காமல் விட்டுவிடுவதாகும். பின்னர் அவர்களுடைய சமூகத்தின் இறை மறுப்பாளர்களை கடுமையாக எச்சரிக்கும் வகையில் என்னையும் என்னை நம்ப மறுக்கின்ற சுகபோகிகளையும், அதாவது நம்ப மறுக்கும் உல்லாச பிரியர்களான செல்வர்களையும் விட்டுவிடுவீராக என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்த தொடரில் அவர்களுக்கு சிறிது, அதாவது சொற்ப காலம் அவகாசம் அளிப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதையே மற்றொரு வசனத்தில் அவர்களுக்கு சிறிது காலம் நாம் வசதிகளை வழங்குவோம், பின்னர் அவர்களை கடினமான வேதனைக்கு ஆட்படுத்துவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சங்கிலிகளும் நரகமும். இதனாலேயே இங்கு அடுத்த வசனத்தில் நிச்சயமாக நம்மிடம் விலங்கு சங்கிலிகளும் நரகமும் உள்ளன என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இங்கு விலங்குகள் என்பதை குறிக்க அன்கால் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது கை, கால், கழுத்து ஆகியவற்றில் மாட்டப்படுகின்ற தலைகளை குறிக்கும். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இக்ரிமா, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பலரும் கூறுகின்றனர். அவ்வாறே நரகம் என்பதை குறிக்க ஜஹீம் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பை குறிக்கும். அடுத்த வசனத்தில் மேலும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் உணவும் வதைக்கும் வேதனையும் உள்ளன என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சிக்கிக்கொள்ளும் உணவு என்பதற்கு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொண்டையில் மாட்டிக்கொண்டு உள்ளே போகாமலும் வெளியே வராமலும் சிக்கிய உணவு என்று பொருள் கூறினார்கள். பூமியும் மலைகளும் அதிரும். அடுத்த வசனத்தில் அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிரும். மலைகள் சரிந்து மணற்குவியல்கள் ஆகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதாவது பூமியும் மலைகளும் நடுங்கும் முன்னர் உறுதியான பாறைகளாக இருந்த மலைகள் பின்னர் மணற்குவியல்களாக போன்று மாறிவிடும். பின்னர் அவை துகள் துகளாக ஆக்கப்படும். அதையடுத்து அவை அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் பறந்து போகும். இறுதியில் பூமியானது சமதளமாக மாறிவிடும். நபியே, நீர் அதில் பள்ளத்தையோ மேட்டையோ காணமாட்டீர். அதாவது அதில் பள்ளத்தாக்கோ மேட்டுப்பகுதியோ இராது. அதாவது பூமியில் எந்த பகுதியும் தாழ்வாகவோ உயரமாகவோ தென்படாது. சமதளமாக காட்சி தரும். உங்களுக்கும் ஒரு தூதர். பின்னர் அடுத்த வசனத்தில் குறைஷி இறை மறுப்பாளர்களை குறிப்பாகவும் மக்கள் அனைவரையும் பொதுவாகவும் நோக்கி
ஃபிர்அவுனுக்கு தூதர் ஒருவரை நாம் அனுப்பியதைப் போன்றே உங்களுக்கும் தூதர் ஒருவரை நிச்சயமாக அனுப்பியுள்ளோம். அவர் உங்களுக்கு, அதாவது உங்கள் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த வசனத்தில், ஆயினும் ஃபிர்அவுன் அத்தூதருக்கு மாறு செய்தான், எனவே அவனை நாம் கடுமையான முறையில் தண்டித்தோம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். இங்கு கடுமையான முறையில் என்பதை குறிக்க வபீலா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடினமான முறையில் என்றே பொருள் கூறியுள்ளார்கள். ஆக நீங்கள் இந்த தூதரை நம்ப மறுப்பது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவ்வாறு நீங்கள் நம்ப மறுத்தால் ஃபிர்அவுனுக்கு ஏற்பட்ட அதே கதி உங்களுக்கும் ஏற்படும். வலிமையும் வல்லமையும் மிக்க ஒருவன் தண்டிப்பதைப் போன்று ஃபிர்அவுனை அல்லாஹ் தண்டித்தான். இதையே மற்றொரு வசனம் அவனை அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமையின் தண்டனையால் பிடித்தான் என்று குறிப்பிடுகின்றது. குழந்தைகளுக்கும் நரைக்கும் நாள். அடுத்த வசனத்தில், நீங்கள் ஏக இறையை ஏற்க மறுத்தால் குழந்தைகளை கூட நரை உள்ளவர்களாக மாற்றும் ஒரு நாளில் நீங்கள் எவ்வாறு தப்புவீர்கள் என வினவுகின்றது. அதாவது, மக்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளவும் அவனை ஏற்கவும் மறுத்தால் மழலைகளை கூட நரைத்தவர்களாக மாற்றும் ஒரு நாளை பற்றி நீங்கள் எங்கே அஞ்சப் போகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தால் திடுக்கம் நிறைந்த அந்த மாபெரும் நாளில் உங்களுக்கு எங்கனம் பாதுகாப்பு கிடைக்கும்? இங்கு குழந்தைகளை கூட நரை உள்ளவர்களாக மாற்றும் ஒரு நாள் என்பது மறுமை நாளை குறிக்கும். அந்நாளில் திடுக்கங்கள், அதிர்வுகள், பதைபதைப்புகள் ஆகியவற்றால் குழந்தைகளுக்கும் நரைத்துவிடும் என்பதை குறிக்கும். இது எப்பொழுது நடக்கும் என்றால், ஆதி மனிதர் ஆதம் அவர்களை நோக்கி அல்லாஹ் உங்கள் வழித்தோன்றல்களில் நரகத்திற்குச் செல்ல இருப்பவர்களை மற்றவர்களிலிருந்து தனியாக பிரித்திடுங்கள் என்று சொல்லும் பொழுது நடக்கும். அப்பொழுது ஆதம் அவர்கள் எத்தனை பேரிலிருந்து எத்தனை பேரை பிரிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு 1000 பேரிலிருந்தும் 999 பேரை நரகத்தின் பாலும் ஒருவரை சொர்க்கத்தின் பாலும் தனித்தனியாக பிரித்திடுங்கள் என்று பதில் அளிப்பான். வானம் பிளக்கும். அடுத்த வசனத்தில், அதன் காரணத்தால் வானம் பிளந்துவிடும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு ஹசன், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் அன்றைய நாளில் கடுமை மற்றும் திகிலின் காரணத்தால் வானம் பிளந்துவிடும் என்று விளக்கம் அளித்தனர். அடுத்த தொடர் இது குறித்த வாக்குறுதி செயல்படுத்தப்படுவதாகவே உள்ளது என்று கூறுகின்றது. அதாவது, அந்த நாள் தொடர்பான வாக்குறுதியானது செயல்படுத்தப்படக்கூடியதாகவே இருக்கின்றது. அதாவது அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும், அதை மீறவே முடியாது.